24 பலனில்லாத நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நோன்பாளிகள் பலருக்கு நோன்பின் பலன் பசித்திருப்பதை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை. இரவில் விழித்திருப்பதை தவிர வணங்குபவர்களில் பலருக்கு இரவில் விழிக்கும் சிரமத்தை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை. நோன்பு வைத்துக்கொண்டு பாவங்களை விட்டு நீங்கிக் கொள்ளாத மனிதர் நோன்பில் விழித்திருக்கும் வணக்கத்தின் நிலையும் இவ்வாறுதான். இரவு முழுவதும் விழித்திருந்து வணங்குகின்றனர். ஆனால் விளையாட்டாக சிறிதளவு புறம் பேசிவிட்டால் அல்லது ஏதேனும் தவறான செயல்களை செய்துவிட்டால் விழித்திருந்தது அனைத்தும் வீணாகிவிடுகிறது. நோன்பு கேடயம் என்பதன் கருத்து என்னவென்றால், மனிதன் கேடயத்தின் மூலம் தன்னை காப்பாற்றிக் கொள்வது போல் நோன்பின் மூலம் தன் எதிரியான ஷைத்தானை விட்டும் தன்னை காத்து கொள்ள முடியும் என்பதாகும். நோன்பு அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து பாதுகாப்பளிக்கிறது. ஒரு ஹதீஸில் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதனால் நோன்பு முறிந்து விடுகிறது என்று கேட்டார். பொய் பேசுவதனாலும் புறம் பேசுவதனாலும் என்று பதிலளித்தார்கள். நம்முடைய இக்காலத்தில் நோன்பை கழிப்பதற்காக வீணான விளையாட்டுகளிலும் வீண் பேச்சுக்களிலும் ஈடுபடுகின்றனர். பொய் பேசுவது புறம் பேசுவது நோன்பை முறித்து விடுகிறது. பார்வையாகிறது. இப்லீஸுடைய அம்புகளில் ஓர் அம்பு. எந்த மனிதர் அல்லாஹுடைய அச்சத்தினால் அதிலிருந்து நீங்கி இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ஈமானின் ஒளியை அருளுகின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பார்க்கத்தகாத இடங்கள் என்பதற்கு சூஃபியாக்கள் அல்லாஹ் தஆலாவின் நினைவை விட்டும் உள்ளத்தை திருப்பி வேறு பக்கம் கவனத்தை உண்டாக்குகிற விஷயங்கள் என்று கூறினார்கள். நாவை பேணுதல். பொய் புறம் பேசுவது, கோல் சொல்வது, வீண் பேச்சுக்களை பேசுவது, தீய வார்த்தைகளை கூறுவது, சண்டையிடுவது ஆகிய அனைத்தும் இதில் சேர்ந்ததாகும். இவற்றால் நோன்பு முறிந்து விடுகிறது. எனவே நாம் நோன்பு முறியாமல் நம் கவனமாக பேசுவதற்கு